துளசி கிட்ட பிடிக்க ஆக்சுவலாக ரொம்ப க்யூட் தான். வாயாடி மாதிரி புலம்பிட்டே இருப்பா. அவள் என்ன பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாது. பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்லணும்னா மேபி அவளோட பயம், எல்லாத்துக்கும் பயப்பட்டுட்டே இருப்பாள்ல, அதுதான் மேபி பிடிக்கலன்னு சொல்லலாம். ஈஸ்வரியை பற்றி எனக்கு பிடிக்காத விஷயம்னு எதுவுமே இருக்காதுன்னு எனக்கு. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான். அண்ட் இப்போத்தே நம்ம ப்ரெசென்ட் இருக்கிற ஒரு சொசைட்டியில் ஈஸ்வரி மாதிரி ஒரு பொண்ணு தான் இருக்கணும். ஸோ அதனால ஈஸ்வரி கிட்ட எதுவுமே எனக்கு பிடிக்காத விஷயம் அந்த மாதிரி இருக்காது. அனுஷா ரொம்ப சீக்கிரமாக எப்படி சொன்னாலே அவளுக்கு ஃபீல் ஆகிடும், கஷ்டமாயிடும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் அவளுக்கு கோவம் வராது, கத்தி பேச மாட்டேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அனுஷா. அண்ட் ஈஸ்வரி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இப்போ ஏதாவது அவளுக்கு பிடிக்கலன்னா தட்டி கேட்டுடுவா, இது தப்புன்னு. பட் அனுஷா அந்த மாதிரி பண்ண மாட்டா. சரி, ஏன் நம்ம கேட்டுட்டு இன்னொருத்தர் கஷ்டப்படுவாங்களே, அந்த மாதிரி யோசிக்கிறது தான் அனுஷா. ஸோ அனுஷா பொறுத்த வரைக்கும் அவள் எதுவுமே கேட்க மாட்டா, எதுவுமே பேச மாட்டா. பட் ஈஸ்வரி அப்படி இல்லை, அவள் தட்டி கேட்பா. துளசி அது ரொம்ப ரொம்ப குழந்தை மாதிரி. அனுஷா அந்த மாதிரியும் இல்லை. அனுஷா ஒரு மாதிரி அவள் அழுவும் மாட்டா, அப்படி கோவப்படவும் மாட்டா, எதுவுமே இல்லாதவோ ஒரு அனுஷா தான். ஒரு மாதிரி இப்படி தண்ணி மாதிரி தான் இருக்கும் அனுஷா. ஆனால் ஈஸ்வரியும் ஒரு மாதிரி இப்படி இருக்கும், துளசியும் இப்படி இருக்கும். ஸோ எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லலாம்.